பரலபரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறைவார்த்தைக்கு நன்றி. இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு மக்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், இயற்கை கால சாதமாக்கணும், கரடு தடையெல்லாம் கிடைக்கணும். என்னை மறைத்து நீர் பேசும், இந்த பங்கு வர பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த இறைவார்த்தை காத்திருக்கணும் யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் முழுதும் நீர்ப்பாய்ச்சலான தோற்றம் வற்றாது நீரூற்றை போல இருப்பீர் என்று வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்கள் குடும்பத்தை, உங்களையும், வேலை, தொழிலை, வியாபாரத்தையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமென். இன்றைய இறைவார்த்தைக்கு நேராக போவோம். இந்த வாரத்திலிருந்து என் தேவன் அப்படிங்கிற உரிமை, கடவுளை என்னுடைய ஆண்டவர், என்னுடைய அப்பா, என்னுடைய பிதா என்றெல்லாம் ஏசாயா 64 சொல்லும்போது நீர் எங்கள் பிதா அப்படிங்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். நீர் எங்கள் பிதா. ஏசாயா நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குறவர் என்று சொல்கிறார். அதே போல நம்முடைய ஆண்டவர் என்னுடைய தேவன் அப்படிங்கிற ஒரு உரிமைக்குள்ள வருகிற மக்களுக்கு தான் தேவன் ஆசீர்வாதம். நம்ம பிள்ளைகளே அப்பா, எங்கள் அப்பான்னு சொல்லும் போது நமக்குள்ளே ஒரு நம்மளை அறியாமலே ஒரு பாசம் வந்துடுது. அதனால் அந்த உறவு எப்போது இருக்கணும். நம்ம அப்பா அதை தான் விரும்புகிறார். நமக்காக ஜீவனை கொடுத்து நம்ம ரட்சித்தவர், மரண ஆபத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நரகாக்கிலிருந்து விடுதலை கொடுத்த நம்முடைய தகப்பன், அவருடைய இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகள், உயிரான அவரோட உயிராக கலந்தவர்கள். அதனால் அந்த உறவை, இந்த உரிமையை பாராட்ட நான் விரும்புகிறார். வாசிக்கலாம் இந்த வேத பகுதியில் ரூத்து சரித்திர புத்தகத்தில் ரூத்தை குறித்து வேதம் சொல்கிறது. மோவாபிய பெண், ஒரு அந்நிய தேசத்து பெண், தன்னுடைய வாழ்க்கையில் உடைக்கப்பட்டா, நொறுக்கப்பட்டா, வாழ்க்கை இழந்தவர். பெத்லகேம் விட்டு மோவாபுக்கு போன நகோமியின் குடும்பம், எலிமெலேக்கு, நகோமி, மக்லோன், கிளியோன், இஸ்ரேல் ஜனங்கள், இவங்கெல்லாம் அந்நிய தேசத்தில் போய், அதுவும் அமோனி மோவாபின் 10 தலைமுறைனாலும் தேவ சவுந்து வர தகுதியற்றவர்கள். அவர்களோடு போய் அந்த மோவாபு தேசம் வாழ்ந்ததும் இல்லாமல் தேவன் அருவருக்கிற அந்த ஜனத்தோடு சம்பந்தம் கலந்து இந்த வாழ்க்கையை இழந்துட்டான். மக்லோன் மறித்து, எலிமெலேக்கு மறித்து, கிளியோன் மறித்து, 3 உறவுகளை இழந்து மறுபடியும் பெத்லகேம்ல பஞ்சத்துக்காக மோவாபு தேசத்துக்கு போனான். மோவாபு முறைகேடு, செழிப்பு. அந்த தேசத்தில் திரும்பவும் பெத்லகேமுக்கு வாரான். அவன் மருமக்கமாரை பார்த்து சொல்லிட்டு, இங்கேயே இருங்க, உங்கள் வாழ்க்கைக்கு தகுதியானவரை தேடிக்கங்க, உங்கள் நாட்டிலே வாழ்ந்துக்கங்க. 2 பேரும் சொன்னால் வருவணும். ஒருத்தி ஒருபால் அடுத்த முறை மறுமுறை எடுத்து சொல்லும்போது மாமியார் சொல் கேட்டு அந்த சொந்த தேசத்திலே விரும்பி போயிட்டான். ஆனால் ரூத்தோ நகோமியை விடாமல் பற்றி கொண்டான். எனக்கு பெத்லகேமே தான் வேணும், தேவனுடைய வீடு தான் வேணும், அவர் என்னுடைய தேவனாக இருக்கிறார், உன்னுடைய கடவுள் மாத்திரமில்லை, நான் என்னுடைய கடவுளாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அர்ப்பணித்து வந்தான். அதை வாசிக்கலாம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அதுதான், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அங்க சொல்லுகிற என்னுடைய தேவன், அந்த உறவுக்குள்ள வந்தா, உம்முடைய தேவன் தான் என்னுடைய கடவுள் என்று சொல்லிட்டு அந்த நாட்டுக்கே வந்துட்டா. வெறும் பேச்சில் இல்லை, வெளத்தில் காமிச்சா. சொந்த நாடு, ஊர், வீடு, அரண்மனை, தாய் தகப்பு, உறவெல்லாம் விட்டுட்டு வந்துட்டா. அந்த பெத்லகேமுக்கு வந்த பிறகு தன் மாமியாரை காப்பாற்ற வயல்வெளியில் கூட கதிர் பொறுக்கவும் ஆயத்தமாயிட்டா. இந்த நேசத்துக்கு அடையாளமாக பணி செய்தா. ஒரு ராஜா விட்டு பிள்ளை வயல்வெளியில் போய் கதிர் பொறுக்கவும் தன்னை அர்ப்பணிச்சிட்டான். அதனால தான் 2:12 வாசிப்போம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். யாரெல்லாம் ஆண்டவராய் இயேசுவை என்னுடைய தகப்பன், என்னுடைய ஆண்டவர் ரட்சகன் உரிமை பாராட்டுகிறீங்களோ அவங்க தான் ஆண்டவருக்காக வாழுவாங்க, ஆண்டவருக்காக செயல்படுவாங்க, அவர் சித்தத்தை செய்வாங்க. அவர்கள் மாத்திரமே ஆண்டவரால் கிடைக்கிற நிறைவான பலனை அனுபவிக்க முடியும். நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு நீங்களே தீர்மானம் பண்ணி கேட்க.
என்னுடைய ஆண்டவரை நீங்கள் உறவுக்குள்ள இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை இருக்குது. எந்த விதத்தில் குறைவு இல்லை. நிறைவான நன்மையை தான் நம்ம அனுபவிக்கிறது தான் கர்த்தர். அவருடைய நிறைவேனால பரிசுத்தாவின் நிறைவு, ரட்சிப்பு, ஒரு ஊற்று, தகப்பனுங்கிற உறவு, இதெல்லாம் பரலோகத்தின் கிடைக்கிற மேன்மைகள். அந்த மேன்மைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா அவருடைய உறவுக்குள்ள இருந்தீங்கன்னா அந்த உறவு பரலோக நிறைவை கொண்டு வரும். அந்த ஆசீர்வாதம் ரூத்து பெற்றுக்கொண்ட நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறாங்க. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியாக. ரூத்து மணவாளன் இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி சபை மணவாட்டியாக இருக்கிறதோ போவாசுக்கு ஒரு மணவாட்டியாக ஆயத்தமாக்கப்பட்டார். இந்த செய்தியை கேட்குற நீங்களும் இன்றைக்கே ஆண்டோடைய உறவுக்குள்ளே வாங்க. என்னுடைய தேவன் என்ற உறவு கொள்ளுங்க, உரிமை கொள்ளுங்க. உங்களுக்கும் இந்த நாளை வாழ்நாள் முழுதும் நிறைவான பலனை அனுபவிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.